எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கூட்டம் பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2 நிமிஷத்தில் ஒரு வாழ்த்துரை வழங்கி விடை பெற்ற ஒரே எம்எல்ஏ நம்ம சகோதரர் தான். அதுவும் இவ்வளோ கூட்டம் இருக்குது, மைக்கு கிடைச்சா என்னெல்லாம் பேசலாம், அவங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆனால் மக்கள் நல்ல நகைச்சுவையை கேட்கட்டும் அப்படின்னு எங்கிட்டையும் சொல்லிட்டு போனார். சார் நானும் உட்காந்து கேட்கணுன்னு. அவருக்கு என்னுடைய நன்றி. என்னை இங்கே அழைத்து பேச வைத்த செயலாளர் திரு அருண்குமார் அவர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு பொது சபையில் ரங்கராட்டினம் பக்கத்தில் பேசுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் உதகை மாவட்டத்து மக்கள் நல்லா ரசிப்பாங்கன்ற நம்பிக்கையில் பேசுகிறேன். ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு பெரிய எதிர்பார்ப்பும் பெரிய வசதி என்னென்னா, நல்ல கைத்தட்டு கிடச்சிதுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்லா ரசிக்கணும். சில இடத்துல நம்மளை பேச கூப்பிட்டுட்டு முன்வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா என்ன இல்லைங்க, ரசிக்க மாட்டாங்க. அதுலேயும் சென்னை மாதிரி இடத்துலலாம் இவ்வளோ கூட்டம் பார்க்கவே முடியல. நாங்கள் இலக்கிய கூட்டம் பேச போகிறோம்ல, 50 பேர் கூட வரமாட்டோம். வர்றது எல்லாமே சீனியர் சிட்டிசன், 60+ எல்லாம் முன்வரிசையில் உட்காந்து நிற்பாங்க. காது கேட்காது, அதனால் ரொம்ப கஷ்டம்.